என்னப்பா ஏதோ பண்றீங்க? இல்ல ட்ரெண்டிங் ஆகுதுப்பா, கூப்பிட்டு இன்டர்வியூலாம் எடுக்கிறாங்க. சரி நம்ம இந்த மாதிரியான ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் யோசிச்சேன். நீங்க என்ன ட்ரெண்டிங் எடுத்துட்டு வந்திருக்கீங்க? ட்ரெண்டிங் ஆகி அழிஞ்சு எல்லாரும் வீடியோ போட்டு கழிச்சதுக்கு அப்புறம் தான் நம்ம இந்த கண்டென்ட் பேசுறோம். ஸ்குட் கேம் சீசன் 2 இந்த ஒரு 7 எபிசோடு எல்லாரும் பார்த்துருப்பீங்க, நாங்களும் பார்த்துருக்கோம். அதுக்கான விஷயங்கள் தான் பேச போறோம். ஆமா, பயங்கரமான ரெக்கார்ட் பண்ணிருக்கு. ஃபர்ஸ்ட் சீசனுக்கே வந்து பயங்கர பாப்புலாரிட்டி கிடைச்சதா வந்து செகண்ட் சீசன் பயங்கர ஹைப் ஆனது. அவங்க எதிர்பார்த்த மாதிரியே இது பயங்கரமான ஒரு வியூஸ் போயிருக்கு. நான் இங்கிலீஷ் சீரீஸ்ல வந்து பயங்கரமான ஒரு ரெக்கார்ட் பண்ணிருக்கு ஸ்குட் கேம். இன்னும் அடுத்த சீசன்லாம் வந்து இந்த வருஷம் வரப்போகுது. அப்படிங்கிறப்போ அது இன்னும் பயங்கரமா எதிர்பார்க்குறாங்க. எப்பவுமே இந்த சவுத் கொரியால இருந்து படங்கள் வருதுன்னா எல்லாரும் பார்ப்பாங்க. சீரீஸா நான் அதிகமா பார்த்ததே கிடையாது. எனக்கு தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் சீரீஸா பார்த்தது ஸ்குட் கேம் தான். ஏன்னா ஒரு கேமுக்குள்ள என்ன நடக்குது அப்படின்ற விஷயங்கள்லாம் புதுசா கொண்டு வந்தாங்க, பயங்கரமா இருந்துச்சு. இப்போ அது ஃபர்ஸ்ட் பார்த்த லாக்டவுன் டைம்ல பார்த்தேன்னு நினைக்கிறேன். அப்போ பார்த்ததுல இருந்து ஒரு சீசன் 2 ஒரு போஸ்ட் கோவிட் வந்துச்சு. அப்படி வரும்போது இது இன்னும் ட்ரெண்ட் ஆனதுக்கு அந்த கேமோட டியூன் தான் வந்து ரீசன். ஆமா ஆமா, ஏதோ வீடியோ பூரா அப்படிதான். அந்த ஒரு பொம்மை ஒன்று இப்படி திரும்பிக்கிட்டு அந்த கொக்கோவா தமிழ்ல போய் அதில் பார்த்தேன். என்னது பச்சை சிகப்பு நான் நின்றிடு, பச்சை நான் சென்றிடு, சிவப்பு நான் நின்றிடு. இல்ல அவங்க நம்ம ட்ரோல் பண்ணலாம், ஆனா அவங்களால என்ன முடியுமோ அதை யோசிச்சு வச்சிருக்காங்க. வேற எப்படி தமிழ் டப் பண்ண முடியும்? பட் அந்த குதிரை சுத்துறது வந்து அவங்க ஊர் பாட்டுல தான் இருந்துச்சு, அது தமிழ் டப் பண்ணல. அது நல்லா இருக்கு. அது ரிங் டிங் ரிங் டிங், அது செமையா இருக்கும். தமிழ் டப்பிங்லாம் பார்த்துருப்பீங்க போல. இல்ல அதுல பார்க்கும்போது இல்ல, நான் ரீல்ஸ்ல பார்த்தேன். நான் நமக்கு சொன்ன மாதிரி ஒரிஜினல் தான் நமக்கு வந்து செட் ஆகும். அந்த இதுதான் வந்து பழைய இதுல வந்து அந்த ரீல்ஸ்ல எல்லாம் அடிச்சு நவுத்தி ஸ்குட் கேம்னா என்னது ஒரு மாதிரி செட்டெல்லாம் பார்க்க மணி ஐஸ்ட் மாதிரி ஏதோ ட்ரெஸ் எல்லாம் மாட்டி தர்றாங்க அப்படிங்கிற மாதிரி உள்ள போய் பார்த்தது தான் பயங்கர இது. ஓகே, இப்போ சீசன் 2 வந்து எப்படி வைக்க போறாங்க அப்படின்ற போது ஃபர்ஸ்ட் இதுல லீடு கொடுத்துருப்பாங்க. அதாவது இவன் அந்த ஃபிளைட் ஏறல, அதுக்கப்புறம் என்ன நடக்குது, இவன் அதை கண்டுபிடிக்க போறானா அப்படின்றது தான் சீசன் 2க்கான லீடா கொடுத்துருந்தாங்க. இதுவும் அதுல இருந்து ஆரம்பிக்குது. முதல் 2 எபிசோடு வந்து இது ஒரு இன்வெஸ்டிகேஷன் மாதிரி தான் போகும். ஆமா, இவன் எப்படி அதை கண்டுபிடிக்கிறான், தலைவன்கிட்ட கிட்டத்தட்ட அவ்வளோ பணம் இருக்கு, அதை வச்சு அவன் கடன் அடைச்சு யார்கிட்ட கடன் வாங்கினானோ அவனையே கூலிப்படையா வச்சு வேலை பார்த்துக்கிட்டு இருப்பான். ஸ்டேஷன் ஆளு விட்டு எவனா அந்த மாதிரி காடு வச்சு பண்றதா இருந்தா இது பண்ணு அப்படின்ட்டு அந்த இன்வெஸ்டிகேஷன் விஷயம் சூப்பரா இருந்துச்சு. அதே மாதிரி சீசன் 1 எண்டுல அண்ணனை தேடி ஒரு போலீஸ்கார் போவாப்ல, அவரோட அண்ணன் தான் அங்கே இருப்பாரு, அவரே சுற்றுவாரு. அதுக்கான ஒரு விஷயம் நடக்கும். அந்த தேர்ற இன்வெஸ்டிகேஷனே ஒரு 2 எபிசோட் சூப்பரா பண்ணி. அந்த முக்கியமான ரோல்ஸ் நடிச்சவங்கலாம் பாத்தீங்கன்னா அவங்கவுங்க தனித்தனி பெரிய பெரிய ஹீரோஸா இருப்பாங்க கொரியால. நீங்க ஆல்ரெடி நிறைய சீரீஸ் மூவிஸ் எல்லாம் பாத்துருந்தீங்க, அந்த முகங்கள்லாம் வந்து பழக்கப்பட்ட முகங்களா இருக்கும். அந்த மாதிரி தான் இந்த சீரீஸ்லயுமே நிறைய பேர் இருக்காங்க. அதுல வந்து முக்கியமா சொல்லணும்னா அந்த டிக்கெட் கொடுப்பாரு ஒருத்தர். ஆமா, அவரோட இது வந்து அவரோட பேக் ஸ்டோரி என்ன, அவர் யாருங்கிறது வந்து இதுல ஃபர்ஸ்ட் 2 எபிசோட்ல சொல்லியிருந்தாங்க. முன்னாடி வந்து ஒரு க்ளூலெஸ்ஸா இவர் யாருன்னு மிஸ்ட்ரி மேனா இருப்பாரு அவரு. இதுல வந்து அவர் யாரு, எவ்வளவு பெரிய சைக்கோ சாடிஸ்ட், நிறைய பேத்துக்கான பேக் ஸ்டோரி இதுல வந்து ஓபன் பண்ணாங்க. இந்த மாதிரி அந்த அண்ணனா இருக்கக்கூடிய நபர் தேடி போவாங்கல்ல, அவர் தான் அந்த கருப்பு ஓட்டு போட்டு ஹெட்டா இருப்பாப்ல, அவருக்கான பேக் ஸ்டோரி வந்து 2 இடத்துல ரிவீல் ஆகும். அதாவது இவர் சைடு தரப்பா, தம்பி சைடு தரப்புல இருந்து ஒரு விஷயம் பேசுவாங்க, அவரு ஹீரோட்ட ஒரு விஷயம் சொல்லுவாரு, நான் எப்படி இதுக்குள்ள வந்தேன் அப்படின்றத வந்து சொல்லுவாரு. அதனால 2 பேர்த்தோட டைமென்ஷனா சொன்னது வந்து சூப்பரா இருந்துச்சு. அந்த ஒரு கேம் வச்சு இந்த பெக்கர்ஸ்க்குலாம் வந்து பண்ணு கொடுக்குறேன்ட்டு ஒன்று பண்ணுவாரு. ஆமா ஆமா, அது ஃபர்ஸ்ட் இதுலயே இருக்கும் நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் இதுல தான். அதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நீ தானே சூஸ் பண்ண, அப்புறம் என்னடா பண்ணு வேணும் என்ன வேணும் என்கிட்ட வந்து நிக்கிற. அது வந்து ஒரு பக்கம் வந்து ரைட் நம்ம ஃபன்னா எடுத்தாலும், பட் ஒரு பொருளாதார விஷயம் தான், அரசியல் தான் அது, அவங்க ஊர் அரசியல், அது அழகா காமிச்சிருந்தாங்க. இல்ல ஒரு சாடிஸ்ட் கேரக்டர் காட்டியிருப்பாங்க, கடைசியில பண்ணதான் போட்டு மிதிச்சுக்கிட்டு இருப்பா. அது இப்ப இன்டர்நெட்ல வந்து பயங்கரமான ஒரு பாப்புலர் மீம் ஆயிருச்சு அந்த டெம்ப்ளேட் மட்டும் பண்ண. ஆனா சவுத் கொரியா அரசியல்வாதிகளுக்குலாம் தெரியாது, என்னடா நம்மளை போட்டு இப்படி சிதைக்கிறாங்க நம்ம நாட்டு பொருளாதாரத்தை அப்படின்னு சொல்லி. அப்ப அவ்வளோ பிராட் திங்கிங்கா வச்சதெல்லாம் சூப்பரா இருக்கு. இன்னொன்னு இதுல அந்த ஹீரோ இருக்காருல்ல, இவர் வந்து என்ன நினைச்சு போவாரு, நம்ம வந்து பயங்கரமா ட்ரெயின்லாம் கன்னு அது வந்துட்டு பயங்கரமா ட்ராக்கிங் டிவைஸ்லாம் வச்சு போவாங்க. ஆனா அவ்வளவு பணத்தை ஒரு வாடகை ஹோட்டல்ல வாங்கி வச்சிருப்பாங்க பாருங்க, ஏதோ சும்மா ஏதோ போட்டு வச்சிருப்பாங்க. அந்த ஹோட்டலே அவர் வாங்கிடுவாரு. வாடகை அது ஓடாத ஒரு ஹோட்டல் தான், அதை வாங்கி அதுக்கு ஒரு லாக்கர் இருக்கர்லாம் இல்ல, சும்மா அந்த மரக்கட்டல்ல மேல போட்டு வச்சிருப்பாப்ல.
சுடுறதுக்கு ட்ரைனிங்க்குன்னு சொல்லி வீட்டையே உடச்சு வச்சிருப்பாப்ல. அந்த மாதிரியான பல விஷயங்கள் செம்மையா வந்து அதுல வந்து அப்புறம் ஒவ்வொரு ஆளா ஆர்கனைஸ் பண்ணி பயங்கரமா போவாங்க. சரி பெரிய பிளானோட போறாங்க, கண்டிப்பா அந்த ஏதோ இருக்கு அப்படின்னு நினைச்சோம்னா சிம்பிளா தூக்கிட்டு போயிருவாங்க. போனே பல்லுல இருந்து டிராக்கிங் டிவைஸ் பிடிங்கிருப்பாங்க. இவங்க வந்து க்ளூலெஸ்ஸா ஒரு இடத்துல மிஸ்லீட் பண்றது இங்க ஒரு ஆள் இருப்பான். ஆனா ஆமா, 2 எபிசோட்ல வந்து ஃபன்னுக்கு பஞ்சமே இல்ல. ஏன்னா வந்து இவன் வந்து ஒரு ஆளை வச்சு திரட்டிட்டு இருப்பான்ல, இந்த மாதிரி கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு தலைவன் இருப்பான். அவன் யாருன்னா இவனுக்கு கடன் கொடுத்தவன். அவனுக்கு சிசிய புள்ளன்னு ஒருத்தர் இருப்பான். அவன் கண்ணு முன்னாடியே நம்மளால கோச் விட்டு போட்டவர் வந்து கொண்டு விடுவாப்ல. கேம் விளையாடுவாங்கல்ல ஸ்டோன் பேப்பர் சீசர். ஆமா, அப்போ வந்து அதுல இருந்து இவனை கொன்னே ஆகணும்னு சொல்லி அவன் சிசிய புள்ள சொல்லிட்டு இருப்பான். அவன் பண்ற காமெடி எல்லாம் பயங்கரமா இருக்கும். தலை நம்ம கண்டிப்பா பண்ணே ஆகணும் தலை அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த ஏதோ எக்ஸ் மிலிட்டரியா இல்ல அந்த கூலிப்படையா இருக்கக்கூடிய இன்னும் இந்த கன்னுக்கெல்லாம் ஸ்பெஷலிஸ்டா இருப்பாங்க, அவங்க எல்லாம் கூப்பிட்டு வருவான். அந்த 2 எபிசோடு வந்து தரமான ஃபன்னு. அதுக்கப்புறம் தான் சீரியஸ் ஃபன்னுக்குள்ளே போவாங்க. இவரு கேமுக்குள்ள தூக்கிட்டு போயிருவாரு, உள்ள போயிட்டு என்ன நடக்குது, அப்புறம் வந்து ஓனரே வந்து திருப்பி உள்ள விளையாட 1 நம்பர்னாலே ஓனர்னு நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்க வேண்டியதான் கூட. இந்த சீரீஸ்ல மெயினா பார்த்தோம்னா நம்ம என்ன நினைப்போம், இவர் வந்து இந்த கேமை போய் தடுத்து நிப்பாடுறதான் கதையா இருக்கும்ங்கிறதா நம்ம லீடு கொடுத்தாங்க. ஆமா ஆமா, நம்ம அப்படி நினைக்கும் போது இங்க வந்து இவருக்கு நிறைய விஷயங்கள் வந்து உணர்த்துற மாதிரி இருந்துச்சு. இவர் அப்படிதான் போறாரு, இவர் போய் நான் இதை அவங்க கொள்ளுவாங்கடா, ஆல்ரெடி நான் விளாண்டுருக்கேன்டா, அவங்க அப்படி நினைக்கல, அப்படி ஜெயிச்சிருக்கல ஆல்ரெடி. இல்ல அதான் ஒரு மக்களோட மென்டாலிட்டியை சூப்பரா காமிச்சாங்க. கொள்ளுவாங்கன்னு தெரிஞ்சுமே அங்க வில்லன் வந்து இவருக்கு உணர்த்த நினைக்கிறது அதான், நான் கேம் தான்ப்பா, நான் வந்து கனெக்ட் பண்றது கேம் தான், அதை தாண்டி நான் ஒண்ணும் பண்ணல, நீ வேணான்னு சொன்னா உன்னை விட்டுருவேன். அவங்க திடீர்னு நியாயமா விளாடுறாங்க. எனக்கு அவங்க சரி நியாயம் போயிடுச்சு. எனக்கு போன சீசன்ல கூட நான் அவங்க மேலதான் கொலவெறியில இருந்தேன், மக்களை கூட்டு இப்படி கொண்டுறாங்களா அப்படின்ட்டு. இந்த சீசன் பார்த்ததுக்கு அப்புறம் அவங்க கூட நீ விளையாண்டு செத்துரு அப்படின்ற மாதிரிதான் இருக்கு. ஏன்னா அவங்க நியாயமா இருக்காங்க. அதான் உன்கிட்ட கொடுத்துட்டேன், இதுல இப்படிதான் நடக்க போகுது, நீ சாக போறதான் தெரியும். பிக் பாஸ்ல பண்ற மாதிரி நீ எடுத்துக்கிட்டு சாவறதுக்கான எல்லாமே பண்ணுவேனா, ஆனா பண்ணாம இருக்கேங்கிறத உங்க கையில விட்டுற. இப்ப பிக் பாஸ்ல கூட நீ வெளியே போக முடியாது, மக்கள் தான் ஓட்டு போட்டு அனுப்பணும். இதுல 1 டே சாய்ஸ் இருக்கு, நீங்க முடிவு எடுத்து எடுங்க அப்படின்னு சொல்லும் போது இதுல அந்த ஓட்ட அரசியல்ன்ற மாதிரிதான் இருக்கும். பயங்கரமா இருக்கும் அதெல்லாம். அப்போ மக்களே வந்து அந்த இடத்துல கரப்டடா தான் இருக்காங்க மாதிரி காட்டுவாங்க. அந்த விஷயம்லாம் வந்து ரியலைஸ் பண்ணும்போது இவரால் ஒண்ணுமே பண்ண முடியாது. அந்த இடத்துல இவர் என்ன பிளான் பண்ணி போனாரோ வேற வழியில கேம் விளையாண்டு நம்மளால முடிஞ்ச அளவு இங்க எவ்வளவு வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணியாவது இந்த கேம் இன்னுமே நடத்தக்கூடாது அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணுவாரு. அங்கேதான் வந்து ஒரு ட்விஸ்ட் என்னன்னா, வில்லன் அந்த மெயின் வில்லனே வந்து உள்ள வந்துருவாரு, இன்ட்ரூடரா போயிடுவாரு. அவர் அங்கே போயிட்டு எதுவும் கெட்டது பண்ணுவாரு, சதி பண்ணுவான்னு பார்த்தா அவர் விளையாண்டு எதுக்கு வந்தோன்றதே தெரியாம முழு சமயக்காரனா மாறிட்டான்ற மாதிரி அவர் கேம்ல விளையாண்டுகிட்டு இருப்பாரு. எனக்கு என்ன பாயிண்ட் தோணுச்சுன்னா, அவர் எதுவுமே பண்ணிருக்க தேவையில்லாட்டினாலும் வந்து அது எப்படி போகுதுங்கிறத அவர் கூடவே சேர்ந்து விளையாண்டு நீ பாக்குறலங்கிறத அவரு பார்த்து ரசிக்கிறாரு. கடைசியில தான் அவர் முடிச்சுட்டு கடைசியில தான் வந்து அவரோட ஒரிஜினாலிட்டி இது பண்றாரு. அவரோட கேரக்டர் அந்த கேரக்டர் அங்க சாகடிச்சு, ஏன்னா கிட்டத்தட்ட நெருங்கிடுவாங்க, அவரோட ஆபீஸ் வரைக்கும் நெருங்கிடுவாங்க. ஒரு மக்கள் புரட்சி விடுதலை படம் மாதிரி கிளம்பி போவாங்க, கண்ணெல்லாம் எடுத்துட்டு வாங்க சுடுவோன்ட்டு. கடைசியில் அதே மாதிரி வெள்ளை கொடி காமிச்சு சரண்டர் ஆயிடுவாங்க. அதான் கிட்ட நெருங்கினதால தன்னை ரிவீல் பண்ணிக்கிறாரு, இல்ல எல்லாத்தையும் போட்டு தள்ளிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதோட முடிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் சீசன்லயே வந்து நமக்கு நிறைய வெறுக்கத்தக்க கேரக்டர்ஸ் எல்லாம் இருக்கும். இதுலயும் வந்து அந்த மாதிரி நிறைய கேரக்டர்ஸ் எல்லாம் இருக்கு. பட் எண்டு வரையும் போகணும்னு நினைச்சேன், முன்னாடியும் போட்டாங்க. இல்ல சில கேரக்டர்ஸ் தான் இருக்குவே, இன்னும் 2-3 கேரக்டர்ஸ் எல்லாம் இருக்கு. அதெல்லாம் வந்து இன்னும் பார்க்க வேண்டியது இருக்கு. அடுத்த சீசன்ல ஒன்னும் இருக்கு அப்படிங்கிற மாதிரி இருக்கு. அதான் இப்ப வந்து அந்த கலர் தானோஸ் வந்து ஸ்னாப் பண்ணி விட்டாங்க. ஆமா, ஆனா எனக்கு ரொம்ப பிடிச்ச கேரக்டரா இருந்தான். அது என்னதான் போதை போட்டு ஜாலியா இருந்தாலும் அவன் இந்த கேமுக்கு கரெக்டா தான் இருந்தான். எப்படி விளாடணுமோ அப்படிதான் விளாண்டான். அந்த மனிதான அடிப்படையெல்லாம் கிடையாது, எனக்கு வேணும் அதுக்கு நான் வந்து யாரை வேணா கூட்டு சேர்த்துப்பேன் அப்படின்றது. கூட்டு சேர்த்துப்பேன், அவனே பின்னாடி முதுகுல பேக் ஸ்டாப் பண்ணிக்குவேன் அப்படிங்கிற மாதிரி. கடைசியில் அவனே ஸ்பூன் எடுத்து குத்திட்டாங்க. அதுதான் எதிர்பார்க்காத ட்விஸ்டா இருந்துச்சு. இப்ப ஃபர்ஸ்ட் சீசன்ல எப்பவுமே பாத்தீங்கன்னா நிறைய கேரக்டர்ஸ் இருக்கும்போது இதெல்லாம் எப்ப சாக போகுது அப்படின்ற ஒரு யூகம் இருக்கும். இது வந்து அதை யோசிக்கிறதுக்குள்ளே போட்டு தள்ளிடுறாங்க. பரிதாபமா இருப்பாங்க சில கேரக்டர்ஸ்லாம். அவனை என்ன பொழைக்க வச்சிருக்கடான்னு பார்ப்போம், அவன்லாம் 2-3 போட்டுறாங்க. இதுல வந்து அந்த பாவமான கேரக்டர்லாம் வச்சுட்டு சில கேரக்டருக்கான இன்ட்ரோவே பயங்கரமா கொடுத்துருப்பாங்க. ஏன்னா இதெல்லாம் தான் மெயின் கேரக்டர்ஸ்ன்ற மாதிரி தான் இன்ட்ரோ இருக்கும். செகண்ட் சீசன்ல ஒரு பொண்ணை காட்டுவாங்க, தானோஸ் கூட இருக்கிறவன். அப்புறம் வந்து இந்த நேவில 2 பேர் இருப்பாங்க, அவங்க ஹீரோட ஃப்ரெண்ட் ஒருத்தர். ஆமா, அவருக்கு சிசிய புள்ள ஒருத்தன் வருவான், சார் நானும் நேவில இருந்தேன் அப்படின்மா. இப்படி பல கேரக்டர். அது யாரு? ஃபர்காட்டன் படம் ஹீரோ. அப்படியா? ஏன்னா நேவில இருந்தேன்னு காட்டுறாங்க. ஆளே மாறிட்டாப்ல, முடி நிறைய வச்சுக்கிட்டு. உண்மையா என்னால யோசிக்கவே முடியல.
இப்படி அதான் சொன்னேன், நீ ஆல்ரெடி பார்த்து பழக்கப்பட்ட முகங்கள் தான் வந்து இருப்பாங்க நிறைய பேர். ஆனா டிஃப்ரெண்டா இருக்காங்க. இப்படி பல கேரக்டருக்கான இன்ட்ரோ இருக்குல்ல, சரி அவங்க தான் கடைசி வரையும் வர போறாங்கன்னு பார்த்தா ஃபர்ஸ்ட் இன்ட்ரோ கொடுத்த அடுத்த நிமிஷம் கொண்டாங்க அந்த பொண்ணை அந்த ரேஸ்ல. பச்சைனா நின்றிடு அது அந்த ராப்லாம் பாட்டு பாடி இது பண்ணுவாங்க. ஏய் தேனோஸ் ஏய் எனக்கு ஒன்னு பிடிச்சிருக்கு அப்படிமா. அப்படியா அந்த போட்டத்துல அவனே தள்ளி விட்டுருவான் டிங் அப்படின்ட்டு. அவர் மரத்துக்கிட்டே இப்படி வச்சுட்டு பேசுவாரு. ஆமா வாய் அசைவுல கூட அதை சுட்டு தள்ளிடும்ல. அதனால வந்து அவர் பயங்கரமா காந்தி தான்டா. டேய் அதான் இப்படி பல கேரக்டர்ஸை கொண்டு வந்து எனக்கு டக்குன்னு ரைட் என்னடா போட்டு தள்ளிக்கிட்டே இருக்கீங்க இப்பயே முடிச்சிருவீங்களாடா அப்படின்ற மாதிரி ஆகி போச்சு. அப்புறம் அந்த பாட்டி கேரக்டர் எனக்கு ரொம்ப பிடிச்சது. அம்மா பையன் அவங்க அவங்களுக்குள்ளே நிறைய முரண்கள் இருக்கும். அவங்க எல்லாம் சொல்லுவாங்க நிறைய விஷயங்கள். நான் செத்து போயிட்டேன்னா உனக்கு கவலை இல்லப்பா, நீ செத்து போயிட்டேன்னா நான் எனக்கு வேற எதுவுமே வாழ்றதுக்கான அர்த்தமே கிடையாது மாதிரிலாம் சொல்லுவாங்க. அவங்களுக்குள்ள உள்ள அந்த பாசம் அப்படின்றது இருக்கும். டிரான்ஸ்ஜெண்டர் அவங்கள ஃபர்ஸ்ட் டைம் உள்ள கொண்டு வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். அவங்களுக்கான விஷயங்கள் காமிச்சது சூப்பரா இருக்கு. இன்னொன்னு அவங்கள பற்றிய புரிதல் வந்து வயசானவங்களுக்கு இருக்காதுங்கிறத அதுல சொல்லியிருப்பாங்க. அவங்க வேற மிலிட்டரியில வேற இருந்திருப்பாங்க. ஆமா எக்ஸ் மிலிட்டரி. அந்த விஷயம் அந்த கேம்ஸ் எல்லாம் பார்த்தோம்னா இதுல இன்னும் நிறைய டிஃப்ரெண்டான கேம்ஸ் எல்லாம் நம்ம அவர் ஹீரோ என்ன நினைப்பாருன்னா ஆல்ரெடி நம்ம விளையாண்ட கேம் தான் கொடுப்பாங்க அப்படின்னு நினைச்சிருப்பாரு. ஃபர்ஸ்ட் அப்படிதான் இருக்கும். ஆமா மொதல் கேமே அப்படிதான் இருக்கும். அதனால அடுத்த கேம் அதுதான் சுகர் கேண்டி கேம் ட்ரையாங்கிள் எடுங்க அப்படின்னு. அதனால கனவு வேற வரும். 48 ட்ரையாங்கிள போட்டு வச்சிருப்பாங்க. நம்பிக்கை கொடுத்துட்டா அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. இல்ல எனக்கு தெரியாது அடுத்து என்ன கேம் கொடுப்பாங்கன்னு அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போது நினைச்ச மாதிரி அடுத்தடுத்து வேற கேம் தான் கொடுப்பாங்க. ஆனா சிம்பிளா தான் இருந்துச்சு. ரொம்ப முதல் அந்த அடுத்த 2 கேமுமே ரொம்ப டஃப், இது விளையாடவே முடியாது அப்படின்றது கிடையாது. அப்படி இல்ல 4 நிமிஷத்துல 40 கேம் கொடுக்குறாங்க. அது எப்படி சிம்பிளா இருக்கும்? இல்ல எப்படி சொல்றது, அதெல்லாம் அந்த பழக்கப்பட்ட கேம்ஸ் தானே அவங்க சின்ன வயசுல விளையாண்டதுன்ற மாதிரி. இன்னொன்னு அது இந்தியன் கல்ச்சர்ல நம்ம விளையாண்டுருப்போம் வேற ரூபத்துல. அவங்க என்ன ஏதாவது ஆமா நம்ம இந்த கல்லு தூக்கி போட்டு விளையாடுறது, பம்பரம் விளையாடுறது, கல்லு தூக்கி போட்டு அடிக்கிறது பேர்லாம் மறந்து போச்சியா சின்ன வயசுல விளையாடு. உனக்கே மறந்து போச்சுன்னா அவங்க எருமாடு மாதிரி இருப்பாங்க. அந்த வயசுல போய் அவங்க விளையாடுறாங்க. அது பட் அந்த காலில் உதைக்கிறது வந்து சூப்பரா இருந்துச்சு. அது எண்டுல கடைசியில போடுறது அது மொத்த பேரும் என்ஜாய் பண்றதுதான் சூப்பரா இருந்துச்சு. நீங்களோட மென்டாலிட்டி எப்படி இருந்துச்சு அப்படின்னா இவன் செத்தாதான் நமக்கு காசு கிடைக்கும், இவன் செத்தாதான் அப்படின்னு இருக்கும்போது அது விளையாடும் போது எல்லாருமே ஆமா அந்த அமௌண்ட் கூடிட்டே இருக்கும் அந்த பவுல்ல. இவங்க எல்லாரும் சேர்ந்து கத்தும் போது ரைட் இவங்களுக்குள்ள ஒரு யூனிட்டி இருக்கு அப்படின்னு சொல்லி இருக்கும். அப்படியே அவங்க முடிச்சு வருவாங்க. என்னடா செத்துருப்பாங்கன்னு பார்த்தா எல்லாம் உயிரோட வராங்க கணக்கு பண்ணுன்னு சொல்லி நீட்டு இருப்பாங்க. இவங்க 2 சைடா தானே பிரிச்சு வச்சிருப்பாங்க. கிரீன் ரெட் அப்படின்னு தானே பிரிச்சு வச்சிருப்பாங்க. அவங்களுக்குள்ள இருந்த வேறுபாடு கிட்டத்தட்ட 1 மணி நேரம் ஒரு எபிசோடு எனக்கு தெரிஞ்சு போரே அடிக்கல. ஒரே நாள்ல உட்காந்து பார்த்தேன். அதுவும் என்னன்னா என்ன மிஸ்ஸிங்னா சில ப்ரெடிக்டபிலிட்டி இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் சீசன்ல இல்லாத மாதிரி இதுல நிறைய விஷயங்கள் வந்து ப்ரெடிக்ட் பண்ண முடிஞ்சுச்சு. அது மட்டும் எனக்கு ஒரு சில அந்த மாதிரி குறைகள் தான். இன்னொன்னு இதுல வந்து அவரால் எதுவுமே பண்ண முடியலன்னு கேட்டது ஒரு பக்கம் அது ப்ராக்டிக்கலா இருந்துச்சு. அவரால் அவ்வளவு பிளான் பண்ணிட்டு போய் அவரால் ஒண்ணுமே பண்ண முடியலையே, அங்க அந்த இடத்துல தோத்துதான் போறாருங்கிறப்போ அது இன்னும் கொஞ்சம் கடுப்பு தான் இருந்துச்சு. ஓகே அதே சீரீஸ்ல ஒன்ன மாதிரி ஒரு ஆள் இருந்தான் பாத்தியா, பேசவே மாட்டான். அவன மாதிரி அவன மாதிரி எக்ஸ்ட்ரோவர்ட்லாம் கிடையாது, ஒரு இன்ட்ரோவர்ட் கை ஒருத்தர். இவன் பக்கம் நிக்கிறதா அவன் பக்கம் நிக்கிறதா, இவனை ஏமாத்துறதா இல்லையா, எனக்கு என்ன வேணும் எதுவுமே தெரியாம ஒருத்தர் இருப்பான். கடைசியில அந்த அவளை கொல்ல வருவாங்க, அந்த பாட்டில் எடுத்து அவன் மலையில கரெக்டா அடிச்சிருந்தா கூட அவன் ஏதாவது மயங்கியும் வந்திருப்பான், இல்ல அவ கையில கொடுத்துருந்தாச்சும் எடுத்து கொண்டிருப்பான், கீழே போட்டுருவான். அதை பார்த்துட்டு அதை எடுத்து இவன் குத்திடுவான். அதை அதெல்லாம் வந்து ரொம்ப தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் இவனை போட்டு தெலுங்கடா தான் எனக்கு தோணுச்சு. கடைசியில அந்த மாதிரியே அவன் பொழைச்சிட்டான். என்ன மாதிரியே அவன் பொழைச்சிட்டான். கதையிலே என்ன வருது அப்படின்னா இந்த மாதிரி அவங்களுக்குள்ள ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கும், அதனால பிரெக்னென்ட் ஆயிடுவா. அட்லீஸ்ட் அவன் அந்த போனை எடுத்திருப்பான், அந்த டைம்ல தான் வந்து அவன் விளையாடுறது பொண்ணோட பெர்ஸ்பெக்டிவ்ல வச்சு பாரு, அவன் பண்ணது தப்பாதான். தப்புதான். இப்படி டிஃபரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ்ல காமிச்சா அவனுக்கு வந்து பிரச்சனை இருக்கும். போட்டு அவனை போட்டு நீங்க 3 பேர்கிட்ட வர மாட்டிக்கிட்டான், நீ வந்து எனக்கு கடன் அடைக்கணும் வட்டியோட திரும்ப கொடுக்கணும்ட்டு அந்த தானோஸ் பய மாட்டான். உன்னாலதான் நான் கிரிப்டோ கரன்சில காசை விட்டேன் அப்படின்னு சொல்லி அவன் கேட்டுக்கிட்டு இருப்பான். இவளுக்கு என்ன அப்படின்னா குழந்தைய வளர்க்கணுன்றதுக்காண்டி உள்ள வருவா. அவன் வந்து சரி நம்மளை நம்பி வெளியவும் இருக்கிறாங்க, உள்ளேயும் கடன் பட்டவங்க இருக்காங்க, 2த்துக்கும் சேர்த்து இங்க சம்பாதிக்கணும்னு சொல்லி வந்திருப்பான். 2 பேர் வந்ததுக்கான விஷயமும் கரெக்டா இருக்கும். பட் உள்ளே அண்டர்ஸ்டாண்டிங் முடிஞ்சிடும். எனக்கு தெரிஞ்சு அதை கரெக்டா டெலிவரி முடிஞ்சு அப்புறம் அந்த ட்ரீட்மெண்ட்லாம் முடிச்சு தான் போவாங்க. இல்ல நீங்க அப்படி சொல்றீங்க, அடுத்த சீசன் பார்த்தா தெரியும் யார் உயிரோட வெளில தப்புறான்னு.
ஆமா அந்த பொண்ணு தான் தப்பிக்கும் நான் நினைக்கிறேன். தெரியல, ஹீரோவே போட்டு தள்ளுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இவங்க நம்பவும் முடியாது எப்படி சேஸ் எடுத்து வச்சிருக்காங்க அப்படின்ட்டு. வெளியில இருக்க பணம் என்ன ஆக போகுது, இந்த பணம் யாருக்கு கிடைக்க போகுது, விளாண்டுட்டு இருக்கும் போதே மொத்தமா போலீஸ் வந்து மொத்தமா அழிச்சு யாருக்கு காசு இல்ல பாய் பாய் அப்படின்றாங்களான்னு தெரியல. உங்களை காப்பாற்ற வந்திருக்கோம், ஐயோ உன்னையவே என்ன காப்பாற்ற சொன்னா, காசோட போயிருப்பேன் வந்து காப்பாத்துறேன்ட்டு போயிட்டே அப்படி இல்ல. அப்படிப்பட்ட கேரக்டர்ஸ் வந்து நிறைய சுத்திட்டு இருக்கு அதுக்குள்ள. இன்னுமே வந்து அந்த தானோஸோட ஒரு ஃப்ரெண்டு அவன் ஒருத்தர் இருக்கான். ஆமா, டாலர் எடுத்து வச்சிட்டான். அப்புறம் இந்த வயசான ஒருத்தர் வந்து ஒரு பிசினஸ் மேன் ஒருத்தர் இருப்பாரு. ஆமா, அவனை பார்த்தாலே எரிச்சலா வருது. எப்படி இந்த மணி ஹைஸ்ல வந்து அந்த மேனேஜரை பார்த்தா ஒரு எரிச்சல் வரும். அவனை பார்த்தா ஒரு எரிச்சல் வரும். அதே மாதிரி இதுல ஒரு பிசினஸ் மேன் இருக்கா, அவரை பார்த்தா அப்படிதான் இருக்கு. அடுத்த சீசன்ங்கிற மாதிரி தான் எனக்கு என்ன, அந்த பெண்கள் கேரக்டரே இதுல அதிகமா இல்ல. பார்த்தா அடுத்த நிமிஷம் போட்டு தள்ளிடுறாங்க. இன்னொரு சூனியகாரி கிளவி இருக்கு, அது ஹைலைட். கொட்டு ஒரு அறவா விளாடுறீ அப்படின்னு சொல்லி காஞ்சனா படத்துல இந்த இது வருமே, என்னது ரத்தத்தை சொட்டு விட்டு நக்கிட்டு போமே, அது மாதிரி அடிக்கும்ல. என்னடி அடிக்கிற, உயிர் போனா வருமான்ற அந்த மாதிரிதான் இருந்தது. இன்னும் சில கேரக்டர்ஸ் வந்து சாகாம இருந்திருக்கலாமே அப்படின்னு அது ஃபர்ஸ்ட் சீசன்லயே நம்ம தோணுச்சு. இந்த சீசன்ல தோணாதா? நம்ம ரூட் பண்ற கேரக்டர்ஸ் எல்லாம் வந்து பொழைக்க மாட்டேங்கிறாங்க. யாரை வெறுக்கிறோமோ அவங்க தான் நல்லா சுத்திட்டு இருக்காங்க. ஏன்னா அதுதான் ஒரு டிஆர்பிக்கான விஷயங்கள்லாம் இருக்கும். ஏன்னா இது அதை கொண்டு போகும்போது சீரிஸ் வந்து பார்ப்பாங்க. நல்ல கேரக்டர் மட்டும் இருந்தாலும் எவன் பார்ப்பான் அப்படின்ற மாதிரி தான். இல்ல இதுக்கு போன வியூஸ் பார்த்தா ஸ்குவிட் கேம்னு எழுதி வச்சாலே பாக்குற. இப்ப எண்ட்ல அடுத்த சீசனுக்கான விஷயங்கள் எப்படி முடிச்சிருக்காங்கன்னா, இப்ப தேடிட்டு வரவங்க ஐலாண்டு எங்க இருக்குன்னு கண்டுபிடிக்கிறவங்க ஒருத்தங்க, தலைவன் அடுத்து என்ன கேம் எப்படி விளையாட போறான், வில்லனை எப்படி இது பண்ண போறாங்க, அப்புறம் அடுத்து ட்ரெய்லர் மாதிரி ஒரு விஷயம் விட்டுருக்காங்க. திருப்பி அந்த சிகப்பு நான் அந்த கேம் விளையாட போறாங்கன்னு நினைக்கிறேன். திரும்ப வந்து ஒரு பையனோட பொம்மை மாதிரி ஒண்ணு வந்துரு. ஆமா, அது எப்படி விளையாட போறாங்க, இது வேற டிராபிக் சிக்னல் மாதிரிலாம் வர போட்டுருக்காங்க. இப்படி பல கேம்ஸ் வந்து வரப்போகுது. நான் என்ன நினைக்கிறேன், இதை எப்படி முடிக்க போறேன்னா மறுபடியும் எல்லாரையும் கொன்னு ஹீரோ மட்டும் ஜெயிச்சு இந்த அமௌண்ட் உனக்கு தான் இப்ப திருப்பி நான் போறேன் கண்டுபிடிக்க. இல்ல இப்ப புரிஞ்சுக்கிட்டியா, இங்க வந்து கரப்டட் வந்து நாங்க மட்டும் கிடையாதுன்னு சொல்லி அவளை ரியலைஸ் பண்ணி அனுப்பி விட்டுறாங்க நினைக்கிறேன். தான் ஃபைனல் சீசன் இருக்கும்போது இது இந்தியன் சினிமாவில் நடக்கும், உலக சினிமா நடக்குமா தெரியல. அவ வேணா ரியலைஸ் பண்ணி, இல்லைன்னா அவர் செத்து போயிருவாரு, இல்ல இவர் இந்த கேமை கண்டக்ட் பண்ணி கடைசியில ஒரு துப்பாக்கி இல்ல இந்த கேமுக்கான நியாயத்தை கூட சொல்லலாம். அது ஏன் வச்சிருக்காங்க, இதுக்கான பேக் ஸ்டோரி இன்னும் வரல. இது எதனால உருவாக்கப்பட்டுச்சு, என்ன பொருளாதார அடிப்படையில ஆரம்பிச்சவன் என்ன வந்தான், எப்பவுமே வில்லனுக்கான பேக் ஸ்டோரின்னு ஒன்று இருக்குல்ல, அது இதுல அதிகமா சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். பார்ப்போம் அடுத்த சீசன் எப்படி வரப்போகுது அப்படின்ட்டு. நீங்க பாத்துருந்தீங்க அப்படின்றத கமெண்ட்ஸா சொல்லுங்க, இல்ல நாங்க பேசுனதா பேசுனா கமெண்ட்ஸ் சொல்லுங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோல கூட சந்திக்கிறோம். கேட்டா பை பை.